இது வெனஸ்டேயோடைய மினி விளாக் தான். நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு எவ்வளோ டயர்டாக இருந்தாலுமே அதை முடிக்கணுமேன்னு சொல்லிட்டு எழுந்து எல்லாமே வந்து பண்ணிடுவோம். இதுவே அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு அவ்வளோ டயர்டாக இருந்தாலும் எழுந்து பண்ணணும்னு தோணும். இல்லை நம்மளுக்கே டயர்டாக இருக்குது, நம்ம தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே சொல்லிக்கிட்டு நம்மளும் ரெஸ்ட் எடுப்போம். நம்மளுடைய நினப்பில் தான் எல்லாமே இருக்குது. நம்ம ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினச்சா எப்படி இருந்தாலுமே வந்து அதை வந்து பண்ணிவிடுவோம். உடம்பு சரியில்லைனா கூட கண்டிப்பாக பண்ணிவிடுவோம் அந்த வேலையெல்லாம். பட் இதுவே நம்மளுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருந்துச்சுன்னா பண்ணிக்கலாம் விடு அப்படின்ற மாதிரி தான் மைண்ட் செட் போகும். பாப்பா இதுக்கு முன்னாடி வந்து ப்ளே ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன். மேம் வந்து கால் பண்ணியிருந்தாங்க, இன்னைக்கு லாஸ்ட் டே வந்து கிஃப்ட் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவளும் வந்து போயிட்டு மேம் கிட்ட கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணேன். இது எல்லாமே தான் வந்து கொடுத்துருந்தாங்க. நைட் அனன்யா பாப்பாக்குமே ஒரு சர்ப்ரைஸ் இருந்துச்சு. அவள் ரொம்ப நாளாக கேட்டிருந்த சைக்கிளுமே வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. கிட்ட சொல்லவே இல்லை, டிவி தான் பார்த்துட்டு இருந்தா. பார்த்த உடனே அவ்வளோ ஒரு ஹாப்பி. நல்லா சூப்பராக வந்து அந்த டேவும் ஹாப்பியாக போச்சு எங்கள் எல்லாருக்குமே. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். ஹேவ் எ நைஸ் டே.